எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. அதுல ஒண்ணு வந்து இந்த என்னுடைய திருமணமும். இது நடக்கலன்னா இந்த 3 குழந்தைங்க, இந்த வாழ்க்கை, இத பத்தின ஒரு பெரிய விஷயம் இது எல்லாமே. அப்புறம் காதல்ங்கிறது நான் ரொம்ப உணர்ந்தது வந்து முதல்ல சீதா கிட்ட இருந்து தான். இந்த காதல் எப்படிப்பட்ட ஒரு காதல்னா, இப்ப நான் எந்த காரணத்த கொண்டும் பொய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதெல்லாம் கடந்துட்டதுனால. காதலையும் கடந்துட்டோம், பொய்யையும் கடந்துட்டோம். அது எப்படி இருந்ததுன்னா, நான் ரொம்ப சாதாரண ஒரு ஆளா இருக்கும்போது, "நீ ரொம்ப பெரிய ஆளா வருவ. இந்த முதல் படத்திலேயே நீ வந்து வீடு, பங்களாலாம் வாங்குவ." அப்படிங்கிறது ஒரு ஜோசியம் சொன்னது அந்த காதல். அப்ப அது குடுத்த உத்வேகம் இருக்கு பாருங்க, அது வந்து உலகத்தில இதுவரைக்கும் எனக்கு எப்பவுமே கிடைச்சது கிடையாது. அப்படியான ஒரு பெரிய விஷயம். அப்படி. அது எல்லாமே அதன் மூலமா நடந்த எல்லாமே ரொம்ப சந்தோஷம். நான் முதலே சொன்ன மாரி இப்ப எல்லாரும் டைவர்ஸ்ன்னு சொல்லும்போது, அப்ப எனக்கு புரியாம நானே ரொம்ப வருஷம் வெரட்டிட்டு இருந்தேன். அது வேண்டான்ட்டு. டைவர்ஸ்லாம் வேண்டாம். நம்ம எப்படியாவது அப்படியே சமாளிச்சுட்டு வாழ்ந்துடலான்ட்டு என் ஒய்ஃப் கிட்டயும் நான் அப்ப கேட்டுட்டு இருந்தேன். இப்ப நான் நினைக்கிறேன் அப்படிலாம் இருக்கவே கூடாது. எனக்கு முதல்ல அவங்கள எவ்வளவு பிடிக்கும்னா, அவங்கள நம்ம கல்யாணமே பண்ணிக்கூடாது. அவங்க ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும். அதுதான் எனக்கு பிடிக்கும். அப்புறம் அவங்களுக்கு நடிக்க பிடிக்கல. அதனால நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து நடிக்கணும்னு விருப்பப்படும்போது, எனக்கு அதுல விருப்பம் இல்லாம இருந்தது. ஏன்னா, இந்த குடும்பம் பிரிஞ்சிருமோ! அப்படிலாம் இருந்தது. அப்ப நான் அவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன். இப்ப இருக்க மெச்சூரிட்டி இருந்ததுன்னா, உடனே அம்மா, தாயே நீ போயிட்டு வா. சந்தோஷமா நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு, நான் அத அனுப்பியிருக்கலாம். அது நல்லா இருந்திருக்கும். அப்ப அந்த மாரி நெறைய தவறுகள் நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா? அதனால இந்த காதல், என்னுடைய மனைவி என் மேல வச்ச காதல் தான் இந்த உலகத்தோட உச்சபட்ச காதல். அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அப்புறம் கூட இருக்கிற அபின்றது வந்து என்னுடைய உயிருக்கு சமம்.